அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி சேரும். 2024 மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% அவருக்கு நல்ல ஒரு பலன்களே இந்த மீனராசிக்கு தரப்போகுது. அந்த நல்ல பலன்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஆண்டு வெளிநாடு வெளியூரில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் எல்லாருமே சொந்த ஊருக்கு வரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற மீனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிதேச வெளி பயணங்கள் செல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புண்ணிய சேத்திரங்கள் செல்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய சேத்திரத்துக்கு செல்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு கேஸ் உங்களுக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கேஸ் முடிவடைறதுக்கான ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சிங்க. அந்த 30% என்னென்ன தீய பலன்கள் அப்படின்றத பார்த்துலாம். முதல் விஷயம், நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு கருத்தையுமே சொல்லாதீங்க. அந்த கருத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு வேற ஒரு கருத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க தப்பான கருத்தை நினச்சிப்பாங்க. உங்கள் முன்னாடி நல்லவங்களாக இருந்துட்டு பின்னாடி அதை வந்து வேற ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கருத்து சொல்கிறத ஃபஸ்ட்டு தவறுங்க. அது மாதிரி மற்றவங்க சொல்கிற கருத்தை கட்டாயமாக நீங்கள் காதில் வாங்கிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு அதை பற்றி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கருத்து நல்ல வேலை செய்யும். ஆனால் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு உங்களுக்கு அது ஒரு பாதகமாக ஆகிடும். இரண்டாவது விஷயம், வண்டி வாகனத்தில் போகக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், ஜாக்கிரதையாக வரணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல காசு கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த காசானது இந்த ஆண்டு நீங்கள் கேட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்காத வரைக்கும் அந்த காசானது கிடைக்கவே கிடைக்காது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாத சுவாமிகளை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்களை தரும். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு உன்னதமான பலன். அதே மாதிரி தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதோட முக்கியமாக இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட இசை சம்மந்தப்பட்ட கருவிகளை தானம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மிருதங்கம் வாசிக்கிறவங்க மிருதங்கம் வாங்கி கொடுக்கறது, புல்லாங்குழல் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கறது, அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை யாராலும் மாற்றவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டு மீனராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த இசையை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.